நேற்று இரவு 8:30 மணிக்கு இந்த புத்தகம் என் கையில் கிடைச்சு. 8:30 சரியா நேற்று நைட்டு தான் எனக்கு கிடைச்சது இந்த புத்தகம். வாங்கிட்டு நான் புத்தகத்தை பார்க்கும்போது, பின்பக்க அட்டையை பார்க்கும்போது, என்ன இந்த வயசுல ஒருத்தவங்க புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி கிட்ட நான் சொன்னேன். இந்த வயசுல நான் என் கணவன் கூட புத்தகத்தை வெளியிட்டதில்லை, அந்த எண்ணம் வந்ததில்லை எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. தூக்கத்தில் கூட எனக்கு புத்தகம் வெளியிடுவதாக ஒரு கனவு அந்த வயதில் வந்ததில்லை. ஆனால் இவங்க தூக்கத்தில் ஒரு கவிதைன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க பாருமா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி கிட்ட வந்து நான் சொன்னேன். அவங்களும் ஆச்சரியப்பட்டாங்க. பரவாயில்லையே, 19 வயசு 20 வயசு ஒரு பொண்ணு வந்து ஒரு தைரியமான புத்தகத்தை வெளியேறாங்க. நான் என்னுடைய முதல் கவிதை தொகுப்பினுடைய புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போது கூட இதெல்லாம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற எண்ணம் எனக்கு இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வெளியிட்ட என்னுடைய ஒரு நொடி நதி கவிதை தொகுப்பை இன்னும் 2 வருஷம் கழிச்சு நான் எடுத்து படித்தாலும் எனக்கு அதில் திருப்தி இல்லாத நிலைமை தான் ஏற்படும். ஏன்னா வாழ்க்கை செல்ல 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 நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும், அனுபவம் வரும். அந்த அனுபவம் கற்றுத்தரக்கூடிய பாடத்திற்கு நிகராக வேற எதுவுமே நம்மளுக்கு கற்றுத்தராது. அப்போ இவங்களுக்கு இருக்கிற துணிவை நினைச்சு நான் வியந்தேன். இப்படி ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டுமே இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க படிச்சு அதுக்கான அதெல்லாம் வந்து கவிதையா ஏற்றுக்கிட்டு அதை வந்து விமர்சனம் பண்றவங்க எப்படி பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்களா, இது பண்ணுவாங்களா, அந்த எண்ணம்லாம் இல்லாம அது இவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வயசுல வந்து கவிதை போட்டு இருக்காங்கன்றதே பெரிய வியப்பு தான், ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஐயா பேசும்போது சொன்னாரு, மணிமாறன் ஐயா பேசும்போது சொன்னாரு, இது வந்து ஒரு சின்ன தீப்பொறியா அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, இனிமேலுக்கு தான் அது காடியே பத்தி எரிக்க போதா இல்லை என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில் கவிதை என்பது எழுதப்படுவதில்லை, கவிதையை யாரும் எழுதுறதெல்லாம் கிடையாது. கவிதை ஒரு நல்ல கவிஞன் தயாரா இருக்கும்போது அவன் வழியாக கவிதை தன்னை எழுதி கொள்கிறது. நீங்க எப்போ உங்களை வந்து இயற்கை கிட்ட ஒப்படைக்கிறீங்களோ அப்ப கவிதை ஆட்டோமேட்டிக்கா உங்க மூலமா தன்னை எழுதிக்கும். நான் இப்பவும் சொல்லுவேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 1000, 2000, 3000 கவிதை மேல என்னுடைய புத்தகங்கள்ல வந்திருக்கு. ஆனா நான் கவிதை எழுதவில்லை, கவிதை தான் என் மூலமாக தன்னை எழுதி கொடுக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஞானம் எங்க சார் கிடைக்குது? யாரெல்லாம் இறைவனிடம் தன்னை ஒப்படைச்சாங்களோ அவங்களுக்கு ஞானம் கிடைக்குது, உள்ளுக்குள்ள எல்லாமே ஊறுது. அது போல இவர்கள் எப்பப்பெல்லாம் இயற்கை கிட்ட தன்னை ஒப்படைச்சாங்களோ அப்பப்பெல்லாம் அவங்களுக்கு கவிதை கிடைச்சிருக்கு. அதாவது இது எறும்பு அது யானை அப்படின்றது உருவத்தை பொறுத்து நம்ம எடை போடுறோம். ஆனா உயிர் அப்படின்ற ஒரு கட்டுக்கடங்காத எல்லைக்குள்ள பார்த்தீங்கன்னா எறும்பும் உயிர் தான், யானையும் உயிர் தான். ஸோ உயிர் என்னும் போது அங்கே வேறுபாடுகள்லாம் கிடையாது. அது போல ஒரு ஆகச்சிறந்த கவிதையை நீங்க பதிவு செய்யும் போது அந்த கவிதையில் உயர்ந்த கவிதை தாழ்ந்த கவிதை என்று எதுவும் கிடையாது, அது கவிதை அவ்வளவுதான். அது படிக்கும் போது எப்பேற்பட்ட மூத்த கவிஞர்களும் எழுதுற கவிதைகள் கூடயும் நீங்க எழுதுற கவிதைகளும் சமமா பார்க்கப்படலாம். ஏன்னா உயிரை எப்படி சமமோ அது போல நல்ல கவிதை என்பது பொதுவானது, அது எல்லாருக்கும் சமமா தான் பார்க்கப்பட வேண்டிய விஷயம். அதுல வயசை பொறுத்தோ அதை பொறுத்தோ இதை பொறுத்தவரை கிடையாது. அப்படி பார்த்தா பாரதியார் 39 வயசுக்குள்ள போய் சென்றார். ஆனா இன்னைக்கு அவர் கவிதைகளை வச்சுக்கிட்டு நம்ம தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதனால யார் எழுதுகிறார்கள் என்பதை விட கவிதை எந்த தரத்தில் இருக்கிறது என்பதுதான் அந்த கவிஞரை கொண்டு போய் சேர்க்கும், எல்லாத்தையுமே பண்ணும். அந்த விதத்தில் இவங்களுடைய கவிதைகளை படிக்கும் போது எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, அவங்க ஒரு மிகப்பெரிய மலையை ஏறக்கூடிய தகுதி வாய்ந்தவர். அவர் இப்போ பருவதமலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பருவதமலையோ இமயமலையோ ஏதோ ஒன்று நம்ம தெரிஞ்ச மலையை உயர்வாக வச்சுக்குவோம். அந்த மலையை ஏறக்கூடியவர்கள். நான் வந்து முந்தானத்து ஏற ஆரம்பித்தேன், ஐயாலாம் வந்து எனக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே ஏற ஆரம்பித்தாரு. ஸோ அவங்கவுங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அது போல் இவங்க இப்போ அந்த மலையினுடைய தொடக்க படிகளில் இப்போ தான் கால் வச்சிருக்கிறாங்க, ஏறத்துக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் மலை ஏறுவதற்கான முழு தகுதியும் இருக்கக்கூடிய நபராக தான். மலை எல்லாருலாம் ஏறிட முடியாது, அதுக்குன்னு ஒரு குடும்பம் வேணும். காலில் உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், அது ஏறணுன்ற எண்ணம் இருக்கணும், தவிப்பு இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். அதை பார்க்கும்போதே அடா ஏறி காமிக்கிறடா அப்படின்ற வெறி இருக்கணும். எல்லாமே இருக்கிறவங்களால தான் மலை ஏற முடியும். அப்போ இந்த ஒரு கவிதை தொகுப்பு அவங்க முதல் படியில் காலடி எடுத்து வச்சிருக்காங்கன்னு அடையாளம். ஆனால் இவர்கள் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அவங்க வந்து எக்கச்சக்கமான தூரம் இன்னும் போக வேண்டியிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை அவங்க கற்றுக்குவாங்க, ஒரு பாடத்தை அவங்க கற்றுக்குவாங்க. அந்த பாடம் அவர்களை அழகாக வழி நடத்தி செல்லும். நிச்சயமா இயற்கை அவர்களை வழி நடத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க செய்ய வேண்டியதுலாம் முழுசா ஒப்படைக்க வேண்டியதுதான். இங்க அதே மாதிரி இங்க வந்து பார்க்கும்போது
அவங்க பிடி மாஸ்டர் சொன்னாங்க, அவங்க தமிழ் ஐயா சொன்னாங்க, அவங்க ரன்னிங் இல்லையாமல் ஸ்டேட்டுக்கு போகிறான்றாங்க எல்லாத்துலேயும். அப்போ இவர்கள் தொடுகின்ற எல்லா விஷயங்களிலும் தன்னை முழுதாக ஒப்படைக்கிறார். அதனால தான் அந்த தூரத்துக்கு போய் சேர முடியும். இந்த வயசுல வந்து 10 விஷயத்தையும் 10 விஷயங்கள் செய்ய முடியும். ஒரு மாடு நுனிப்புள்ள மேயிற மாதிரி அங்க மேய முடியும். ஆனா எல்லாத்துலயும் தான் தொடர எல்லா விஷயத்திலையும் சாதனைகளாக மாற்ற முடியும்னா ரொம்ப கஷ்டம். ஆனா அவங்க மாற்றுறாங்க, சாதனைகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். புத்தகமா கொண்டு வந்துட்டாங்க, ஸ்டேட்டுக்கு போறாங்க, படிப்புலையும் நல்லா இருக்காங்க, ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு அவங்க சொல்லும் போது ஆண்டன் பெனின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் இப்ப இருக்கிறாரு. அவர் வந்து கலெக்டர், டெபுட்டி கலெக்டரா இருக்கிறாரு. அவர் மகள் அதிகாரம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது ரொம்ப ஃபேமஸான புத்தகம். முழுக்க தன்னுடைய மகளை பற்றியே அந்த புத்தகங்கள் எழுதியிருக்காரு, அவ்வளோ கவிதைகள் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி இவங்க ஐஏஎஸ் ஆகணுன்ற எண்ணங்கள் வேற சொல்றாங்க. அப்ப எத்தனை கனவு தான் இவங்க சுமக்கிறாங்க. இவங்களுக்கு தூக்கத்தில் ஒரு கனவுன்னு சொல்றது கவிதைன்னு சொல்லிடுறாங்க. அவங்க தூங்கவே மாட்டாங்க போல. எத்தனை விஷயத்தை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்றது அவ்வளோ சந்தேகமா இருக்கு. ஏன்னா இத்தனை விஷயங்களுக்கு போனோம்னா தூங்க முடியாது. எங்க இந்த தூக்கத்துல ஒரு கவிதைலாம் எழுதிருக்கு. அப்ப உண்மையிலே வியப்பாக இருக்கிறது. இவர்களுடைய கவிதைகளுக்குள்ள நான் பயணம் செய்யும் போது எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சில கவிதைகள் பார்க்கும்போது என்னுடைய அனுபவங்களை வந்து தொட்டு செல்லக்கூடிய கவிதைகளாக அமைகிறது, மனசுக்குள்ள ஆழமா பதியக்கூடிய கவிதைகளாக அமைகிறது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, கூடுதலா ஒரு 2 வார்த்தை சேர்த்துடுறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான். அந்த வார்த்தைகளை கொஞ்சம் களை எடுத்துட்டாக்கா இந்த கவிதைகள் வந்து இன்னும் ஆகச்சிறந்த கவிதையா இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கவிதை, இவர் எழுதின கவிதை சொல்லிடுறாங்க. சுட்டெரிக்கும் சூரியன் சுண்டி இழுக்கையில் வேற என்ன செய்ய அன்பே உன் நிழலை தேடுவதை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகா எழுதியிருக்காங்க. இந்த கவிதையில எந்த குறைபாடுமே இல்லை. ஆனா இதை நீங்க 2 ஒரு வார்த்தைகளை எடுத்துட்டு இப்ப நான் அதே கவிதையை சொல்றேன். சுட்டெரிக்கும் சூரியன் வேற என்ன செய்வது உன் நிழலை தேடுவதை தவிர. அவ்வளவுதான். இதுல அன்பேவோ சுண்டி இழுக்கையிலையோ எடுத்துட்டீங்கன்னா இது ஆகச்சிறந்த கவிதை, மெச்சிக்கலாம், தலையில தூக்கி வச்சுக்கலாம். அப்ப எந்த இடத்த கத்தரிக்கணும்ன்றது நீங்க வந்து அந்த அனுபவம், அதுதான் சொல்றேன். இவங்க முதல் படியில் இருக்கிறாங்க, 1 2வது படி. எனக்கு இதே மாதிரி தான். நான் பக்கமா எழுதினேன். ஃபர்ஸ்ட் சிறகுகளின் கவிதை புத்தகம் எழுதும்போது பக்கமா எழுதினேன் எல்லாத்தையும். அப்போ வந்து ஜி முருகன் ஐயா தான் எழுதி சொன்னார். ஃபர்ஸ்ட் உன் கவிதையை பிற்காலத்துல சிறப்பா வரத்துக்கு எல்லா தகுதியும் உன் கவிதையில இருக்கு, ஆனா வார்த்தைகளை கம்மி பண்ணு. இந்த கம்மி பண்ற திறமை உனக்கு எப்ப வரும்னாக்கா உனக்கு வயசு ஆக உனக்கு வரும்னான்னு சொன்னாரு. அதே வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு வயசு ஆக இந்த கம்மி பண்ற திறமை வரும். அப்படி கம்மி பண்ணும்போது டக்குனு போய் சேரும். ஐயா சொன்னாரு ஹைக்கூ கவிதைகள், இந்த புத்தகத்தில் வந்து நிறைய ஹைக்கூ கவிதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புத்தகத்தில் எந்த கவிதையுமே ஹைக்கூ கவிதை 3 வரியில சுருக்கப்பட்ட கவிதைகள் தானே தவிர ஹைக்கூ கவிதை கிடையாது. ஹைக்கூக்கு தனி ஃபார்முலா இருக்கு, ஹைக்கூக்கு தனி ப்ரொசீஜர் இருக்கு. நான் சைக்கூன்னு ஒரு புத்தகம் ஹைக்கூவை பத்தி மட்டுமே எழுதியிருக்கேன். ஆனால் இப்பொழுது எடுத்து பார்த்தால் அந்த சைக்கூ புத்தகத்தில் கூட ஒரு 60% ஹைக்கூவே கிடையாதுன்னு நான் சொல்றேன். 40% தான் ஹைக்கூ இருக்கும், மீதி 60% அது ஹைக்கூவா அப்படின்னா ஹைக்கூக்கு தனி இலக்கணம் இருக்கிறது. 3 வரியில் எழுதுவது ஹைக்கூ கிடையாது. அது முதல் வரி இப்படி இருக்கணும், 2வது வரி இப்படி இருக்கணும், 3வது வரியில் ஒரு திருப்பம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ப்ரொசீஜர் ஹைக்கூக்குள்ள இருக்கு. ஆனால் இவர்கள் எழுதியிருப்பது 3 வரியில் சொல்லக்கூடிய கவிதைகள், புது கவிதைகள் மரபுலேயே இதை வச்சுக்கலாம், சொல்லக்கூடிய கவிதைகளாக இருக்கிறது. எல்லாமே வந்து ஹைக்கூவா இருந்தாதான் அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல், ஒவ்வொரு பாணி. கவிதைகளுக்கு வந்து யாரும் அப்படியே கட்டுப்பாடுலாம் போட்டு வைக்க முடியாது. கவிதையை வந்து அப்படியே கூண்டுக்குள்ளலாம் வைக்க முடியாது. கவிதை சுதந்திரமானது. அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து பதிவு செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து அதுல இருக்கு. ஆனால் கவிதை எது என்பதனுடைய புரிதலை நீங்க கற்றுக்கிட்டு போது அது இன்னும் ஆழமா போய் சேரும். நிறைய கவிதைகள் இருக்கிறது. ஐயா வந்து ஆல்ரெடி சாப்பாட்டு டைம் ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நான் வாழ்த்துறை வழங்குவதற்காக வரவில்லை. என் வேலை இந்த புத்தகத்தை எடுத்து சொல்லணும்னு இருக்கு. அப்ப இங்க அதிகமா பேச வேண்டியவனே நான் தான். அதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிற பணி புத்தகத்தை பத்தி பேசுவது, மற்றவங்களுக்கு வழங்கப்பட்ட பணி வாழ்த்துறை. அவங்க வேணா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு போகலாம், ஆனா நான் புத்தகத்தை பத்தி பேசுறேன். அப்ப அதை சொன்னாதான் அவங்களுக்கு கௌரவமே. அதை சொல்லாம விட்டுட்டு நான் மூடி மறைச்சிட்டேனாக்கா அதுல எந்த விதமான பயனும் கிடையாது. ஸோ நான் ஒரு 4 கவிதைகளையாவது நான் எடுத்து அதை பத்தி சொல்லித்தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அடுத்து, நிலவின் ஒளியில் கவிதை பிறக்கும், அதை போலத்தான் உங்கள் மௌனம் எனக்கும்.
இது எக்கச்சக்கமான முரண்பாடு உள்ளது. உன் நிலவின் ஒளியில் கவிதை பிறக்கும், அதை போலத்தான் உன் மௌனம் எனக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காதலியோ அல்லது யாரோ ஒருவர் தன் முன்னாடி இருக்கிறவங்க பேச விட்டோ அதை விட்டோ ரசிக்க விட்டோ அதன் மூலமா அவங்க செய்கைகளின் மூலமாக கவிதை எழுதுவாங்க. ஆனா கோச்சிக்கிட்டோ அமைதியா இருக்கும்போதோ ஏதோ ஒண்ணு பண்ணும்போதோ அதிலிருந்தும் என்னால கவிதை, நிலவின் ஒளி எப்படி அமைதியா இருந்து ஒரு கவிதையை எழுத வைக்கிறதோ அது போல இந்த மௌனம் அந்த நில ஒளி போல என்னோட கவிதைகளை தூண்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகளை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. ரொம்ப ஒரு அழகான ஒரு கவிதை. அடுத்து இந்த கவிதை புத்தகத்துல ஒரு லைன், முடிவிருந்தும் முற்று பெறாத புத்தகமாய் நான். இதுவும் ஒரு முரண் தான். முடிவு இருக்கு, ஆனா முற்று பெறாத ஒரு புத்தகம். அவங்களால ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியல. அவங்க கிட்ட அந்த வரிகளை பத்தி விளக்கம் கேட்டேன். மேம் அது நம்ம முடிவிருந்தும் முற்று பெறாத புத்தகம். என்கிட்ட ஒரு முடிவு இருக்குது சார், ஆனா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு எனக்கு வந்து மனசு வர. இப்ப ஒரு நல்ல படம் பாக்குறீங்க, சினிமா தியேட்டர்ல போட்டு பயங்கரமான படம், சார் இன்னும் ஒரு அரை மணி நேரம் இந்த படம் நீளாதான். இல்ல ஒரு நல்ல பேச்சு, பட்டிமன்றத்துல போய் ஒரு பேச்சு கேட்குறீங்க, ஒரு நல்ல கவிதை கேட்குறீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தொடர்ந்தா நல்லா இருக்காது. இல்ல ஒரு நல்ல பயணம் போறீங்க, கொடைக்கானலோ ஏற்காடோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறீங்க, இந்த பயணம் ஒரு நாள் நீடிச்சிருந்தா நல்லா இருக்கும். ஆனா முற்று பெற்றே ஆக வேண்டும். இன்னைக்கு போனா நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போயே ஆகணும், நான் வந்தே ஆகணும், இருந்தாலும் ஒரு நாள் இந்த பயணம் நீளும். அந்த மாதிரி முடிவிருந்தும் முற்று பெறாத புத்தகமாய் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு அழகான கவிதை வரிக்கான இடம், நல்லா பண்ணியிருக்கீங்க. அடுத்தது, படிக்காத அப்பா கணக்கு சொல்லி தருகிறது, காப்பு காய்ந்த கைகளும் காயம்பட்ட கால்களும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பற்றி சொல்லியிருக்காங்க. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பெற்றோர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என் பையன் கஷ்டத்தையே பார்க்கக்கூடாது, என் பையன் கஷ்டத்தையே புரிஞ்சிக்க கூடாது. அந்த மாதிரி நம்மளுடைய கஷ்டத்தையே காட்டாம வளர்க்குற பசங்க இஷ்டத்துக்கும் போயின்னு இருக்கிறாங்க. ஆனா இவங்க பாருங்க, அவங்க அப்பா படக்கூடிய கஷ்டத்தை உள்வாங்கிக்கிட்டு அந்த கைகள், அந்த காப்பு காய்ந்த கைகள்லயே அவர் நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு அந்த புரிஞ்சுக்கிறாங்க. அந்த காலில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து அப்பா நமக்காக தானே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அதை வந்து ஒரு கவிதையாக சொல்றாங்கன்னும் போது அவர்கள் அந்த ஒரு விஷயத்தை எப்படி நேரடியா சொல்லாம அந்த கவிதை நயத்துக்குள்ள கொண்டு போய் சொல்றாங்க பார்த்தீங்களா, அது அவர்களுடைய ஒரு நல்ல ஒரு வெற்றி. அதே போல தாமரை குளத்தில் மிதக்கும் பிளாஸ்டிக் பூக்கள். நம்ம எவ்வளோ ஒரு கொடுமையானவங்க பாருங்க. இந்த மனுஷங்க ரொம்ப 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 மோசமானவங்க. உலகத்துல எந்த ஒரு விலங்கும் போயிட்டு குளத்தை பார்த்தா தண்ணி குடிச்சிட்டு வரும். ஆனா நாம தான் குளத்துல கூட பிளாஸ்டிக் தூக்கி போட்டு வேறுமனே எல்லாத்தையும் போட்டு சீரழிச்சுட்டு நாமளே உட்காந்து அதுக்கு கவிதையும் எழுதும். நம்ம அப்படிப்பட்டவங்க தான். நம்மளை வந்து வெளியே உயர்வா நம்ம காமிச்சுக்கிறோம். இதே போல நானும் பல நேரங்கள்ல வெளியில வந்து அங்க குப்பறது இங்க குப்பறது, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நானும் குப்பையை போட்டவங்க தான். இந்த மனிதர்கள் ரொம்ப விசித்திரமானவங்க. இந்த மனிதர்களாவது இந்த உலகமும் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. மனிதர்கள் இந்த உலகத்தை வளர்க்க வேண்டும், ஆனால் இந்த மனிதர்களால் இந்த உலகம் அழிந்து கொண்டே போகிறது, இயற்கை அழிந்து கொண்டே போகிறது. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க, தாமரை குளத்தில் மிதக்கும் பிளாஸ்டிக் பூக்கள். தாமரை குளத்துக்கு நம்ம எதை பார்க்க போவோம்? தாமரை பூக்களை பார்க்க போவோம். அந்த இது இயற்கையை பார்க்க போவோம். ஆனா அந்த இடத்துல போயிட்டு பிளாஸ்டிக் அந்த ஒரு விஷயத்தை அவங்க பார்த்து சொல்றது இயற்கையின் மீது அவர்கள் கொண்டுள்ள அன்பை வந்து நமக்கு சொல்லுது. அதே போல ஐயா சொல்லிட்டாரு, வறண்ட நிலங்களில் முளைத்தன ஃப்ளாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ வறண்டு போன இடமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு என்ன பண்ற, விவசாயத்தை கைவிட்டு அதை ஃப்ளாட்டாக போட்டுட்டு அதில் ஒரு பணம் எவ்வளோன்னா சம்பாதிச்சுக்கலாம். நாளைக்கு சாப்பாடுன்னு ஒன்று வேணும்னும் போது நம்ம எங்கே போகிறோம்? ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அது எல்லாமே இவங்க சொல்றாங்க. அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 கவிதை, ஏன்னா இந்த புத்தகத்தில் இருப்பதே 50 கவிதைகள் தான் எழுதிருக்காங்க. ரொம்ப கம்மியாக எழுதிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து இன்னும் இந்த புத்தகம் கொஞ்சம் நீண்டு இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆசை. ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. அவங்களோட கவிதை மாதிரியே முடிவிருந்தும் முற்று பெறாதது போல எனக்கு இன்னும் கொஞ்சம் நீண்டு இருக்கலாமேன்னு தோணுது. இருந்தாலும் முற்றுப்புள்ளி அவங்க வச்சுட்டுக்கிறாங்க. ஒருவேளை புத்தகத்தை 50லேயே முடிக்கணும்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்களா? நீங்க நிறையவே எழுதிருக்கலாம், சரிங்களா? பரவாயில்ல. நூலே இல்லை, பசுமையை தைக்கும் ஊசி இலைக்காடுகள். இந்த ஒரு கவிதை நிச்சயமா இவங்களுக்கு வந்து ஒரு கவிஞருக்கான அடையாளத்தை இந்த 2 வரிகள்ல நம்மளால அவங்களுக்கு கொடுக்க முடியும். பசுமையை தைக்கும் ஊசி இலைக்காடு. பாருங்க, அந்த இலைகள் வந்து ஊசி முனை மாதிரி இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா பசுமையை தைத்து வச்சிருக்கலாம். ஸோ அந்த கவிஞர்களுக்கு உண்டான பார்வையை இந்த கவிதை வந்து நல்லா சொல்லியிருக்கு. அவங்க இயற்கையை அப்சர்வ் பண்றாங்கன்றதுக்கான அடையாளமா இது இருக்கு. அடுத்தது, எழுதி எழுதி பார்த்தேன் அத்தனையும் பிழை வாழ்க்கை.
கவிதை படிக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, கல்யாண்ஜின்னு ஒருத்தர் கவிதை எழுதியிருப்பாரு. அது என்ன கவிதைனா, எழுத்து கூட்டியாவது படித்து விடுங்கள் இந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. எழுத்து கூட்டியாவது இந்த மனுஷங்களை படிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களை படிப்பது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, எக்கச்சக்கமான மாதிரி, அவங்களெல்லாம் படிக்கவே முடியாது. இவர் ஒருத்தர்னா அவர் ஒரு மாதிரி, அவர் ஒரு மாதிரி. அப்ப எழுத்து கூட்டியாவது மனுஷன் எப்படின்னு படிச்சுப்பா, அப்பதான் உன்னால இந்த வாழ்க்கையில உருப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாண்ஜி அழகா எழுதியிருப்பாரு. அந்த மாதிரி எழுதி எழுதி பார்த்தேன் அத்தனையும் பிழை வாழ்க்கையில். அந்த பிழை தான் எப்படி சரியா நடந்துக்கணும்ன்றத நமக்கு சொல்லி தரும். ஆனா சரியாதான் நம்ம நடந்துக்கிறோம், அந்த பிழையிலிருந்து மீண்டு வந்துட்டோம், திருப்பி ஒண்ணு செய்வோம் பாருங்க, அதுவும் ஒரு பிழையை கொடுக்கும். இப்படி பிழையை வாங்கி 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 தான் மனிதர்கள் இறுதி காலம் வரை பிழையை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் மனிதர்கள், அவ்வளவுதான். கடவுள் மனிதனாக இருப்பதற்கு அடையாளமே அவர்கள் செய்யும் பிழை தான். குழந்தை தன்மையிலிருந்து வளர 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 அவர்கள் பிழை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அந்த பிழை அவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம். அந்த மாதிரி நீங்க எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா அத்தனையும் பிழை வாழ்க்கையிலன்றீங்க. இன்னும் எத்தனை காலம் வாழ்ந்தாலும் இந்த பிழை தொடரும். அந்த பிழையில கரெக்ஷன் பண்ணலாமே தவிர இன்னொரு பிழை ஏற்படுவதை நம்மளால நிறுத்தவே முடியாது, எவ்வளோ வளர்ந்தாலும். சரிங்களா? அது இயல்பா வரக்கூடியது தான். ஆனா அதையும் ரசிச்சு நீங்க கவிதை எழுதியிருக்கீங்கன்றது உண்மையிலே சிறப்பா இருக்கு. அடுத்து, மலைகளை சுமக்கும் மலர்களாய் சிறுவர்கள். நேற்று நான் பார்த்த விஷயம் இது. மலைகளை சுமக்கும் மலர்கள், ஒரு மலையிலே சுமக்கக்கூடிய மலர்களாய் சிறுவர்கள். நேற்று ஒரு பையன் இந்த பெஞ்சில இருந்து அந்த பெஞ்சுக்கு ஏஞ்சி போய் உட்காரான்னு சொல்றேன். அவன் பேகை தூக்கல, பேகை எடுத்துன்னு போறான் தாராளமா. ஏன்னா அம்மா வெயிட், பேக் அவ்வளவு வெயிட். ஒரு நாளைக்கு 5 ஹோம்வொர்க் கொடுக்குறாங்கன்னா சிபிஎஸ்இ பள்ளிகள்ல இன்னைக்கும் சொல்றேன், நான் வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டா நீ சொல்ற, சிபிஎஸ்இ பள்ளிகள்ல இருக்கிற 5 சப்ஜெக்ட்டுக்கும் 5 ஹோம்வொர்க் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. அதுவும் ஒரு பக்கம் இல்ல, 4 பக்கம் கொடுக்குறாங்க. அந்த பசங்க நைட்டு 11 மணி வரைக்கும் ஹோம்வொர்க் எழுதிட்டு இது இல்லாம 2 டெஸ்ட்டுக்கு படிக்கணும். காலையில 7 மணிக்கு இங்க இருந்து பிடிச்சி ஊத்தங்கரைக்கோ திருவண்ணாமலைக்கோ போறாங்க சிபிஎஸ்இ பள்ளின்னு. திரும்பி அங்க இருந்து இங்க வரதுக்கு 6 மணிக்கு மேல ஒரு டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் 11 மணி வரைக்கும் எழுதுனா அவன் இயந்திரமா இல்ல மாணவன். அப்ப யாரு அவன்? அப்ப பிள்ளைகளை போட்டு வளைக்காது. பிள்ளைகளுக்கு படிப்பு இயல்பா ஆர்வத்தோட வரணுமே, போட்டு அப்படியே போட்டு நசுக்கி அவங்ககிட்ட புடிஞ்சு சாறு எடுக்கிற வேலையை தான் நாம செஞ்சுன்னு இருக்கிறோம். ஆனா இயல்பா அவனை வளர வைக்கிறோமா? அந்த விஷயங்கள் இந்த கவிதையில் அழகா இருக்கு. மலைகளை சுமக்கும் மலர்களாய் சிறுவர்கள். ஒரு மலர் மேல மலையை தூக்கி வச்சா எப்படி நசுங்குமோ அந்த மாதிரி இன்றைய குழந்தைகள் நசுங்கி கொண்டிருக்கிறார்கள். இது என்னுடைய பார்வை. அவர்கள் வேற எதனா வச்சு கூட எழுதியிருக்கலாம். ஆனா இந்த கவிதை எனக்கு உணர்ந்தது ஒரு வாதியாரா இருக்கிறதுனால என்னால